ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் என்ன கொடுத்துருக்கேனோ அதுதான் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் தொடர்ந்து பாருங்கள். இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னோட வீடியோஸ்லேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அன்றைக்கி முகில் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு கேப்சிகம் சட்னியும் கேரட் தோசையும் செஞ்சுருந்துருப்பேன். அது வந்து ரெசிபி ஷேர் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் அன்றைக்கே கூட உடனே செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருந்தது அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸே குழந்தைங்க வீட்டில் அதை விரும்பி சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா முகில் அந்த ஒரு பீரியட்லலாம் ரொம்ப பிக்கி ஈட்டர் தான். முகிலை சொல்கிறேன் பாருங்கள், நானே அப்படி இருந்தவ தான். எங்கள் அம்மா இப்போவும் சொல்லுவாங்க, உன்னெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு அப்படி இருக்கும், வாயவே திறக்க மாட்டேன், அப்படியே அந்த கடவாயில் கொண்டு போய் அடக்கி வச்சுக்குவ, ஊட்டி விடுறதுக்கே நான் அந்த பாடுபடுவேன். இப்போ நீ என்னடானா இத்தனை ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னொன்று, இப்போ கூட நான் தயிர் சாப்பிட்றது இல்லையா, தயிரை வந்து வேற ஏதாவது ஃபார்மில் சமையலில் சேர்த்துக்கவனே ஒழிய தனியாக தயிர் சாதம், தயிர் பச்சடி அப்படிங்கிறத தொட்டு கூட பார்க்கறதில்ல. அன்னைக்கு காலையில் எங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் இதே தான். கேரட் தோசை, இன்னும் கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி போட்டுக்கிட்டேன், கேப்சிகம் சட்னி, ஒரு செவ்வாழை. இதை சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா ரொம்ப நேரத்துக்கு வயிறு பசிக்காது, நல்லா ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம்லாம் எந்த வேலையும் செய்யலை, சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருந்தது தான். அவனை ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறமா இருந்த பாத்திரம், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சேர்ந்த பாத்திரம் எல்லாத்தையும் தூக்கி சிங்கில் போட்டுட்டு இந்த டைமில் தான் ஊருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதெல்லாம். இந்தியா கால்ஸ் எல்லாம் கரெக்டாக இந்த டைமில் தான் நடக்கும். கரெக்டாக பேசி முடிப்போம், எழில்குட்டிக்கு பசி வந்துடும். அதனால் ஃப்ரூட்ஸுக்கு இன்றைக்கி கிரேப்ஸு முகிலுக்குமே கழுவி கொடுத்துருந்தேன். அது வெளியில் இருந்ததுனால அவனுக்கும் அதே மாதிரி என்ன கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா அந்த கிரேப்ஸே ஒரு மாதிரி உப்பி போயிடும். இல்லைனா தண்ணியே இல்லாமல் வெறும் உப்பு போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா கூட கழுவிக்கோங்க. தோசைக்கல்ல தோசையெல்லாம் சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஓரங்களில் கொஞ்சம் எண்ணெய் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை சூட்டோட சூடாக அப்படியே தொடச்சி எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நம்ம வைப் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அதுவே ஒரு சீசனிங் மாதிரி தான் தோசைக்கல்லுக்கு. நம்ம அந்த ஓரத்தில் இருக்க எண்ணெயோடவே எடுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணோம்னா அந்த ஓரம் ஃபுல்லாகவே கருப்பு கருப்பாக ஒரு பில்டப் ஆகிட்டே இருக்கும். நடுவில் இருக்கிற ஏரியா மட்டும் அப்படியே காஞ்சு போய் அது லைட்டாக அப்படியே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உடனே தோசை சுட்டு முடிச்சு உடனே அந்த சூட்லேயே நீங்கள் வைப் பண்ணும்போது நல்ல ஒரு சீசனிங் தான் தோசைக்கல்லுக்கு. முந்தின நாள் நைட்டே கொஞ்சம் சுண்டல் ஊற வச்சுருந்தேன், அடுத்த நாள் குழம்பு வச்சுக்கலான்னு. 2-3 உருளைக்கிழங்கு கூட போட்டு நம்ம சுண்டல் குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் அன்னைக்கு என்கிட்ட கத்திரிக்காய் இல்லைன்னா கத்திரிக்காய் மட்டுமே போட்டு கூட வைப்பேன். இது உருளைக்கிழங்கு சுண்டல் ரெண்டையும் ஒரே குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது ஒரு 4 விசில் விட்டேங்க. இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்கேன். இதில் என்னென்னா பசங்களையும் பார்த்துட்டு வீட்டில் இருக்க வேலையும் செஞ்சுட்டு எனக்கான வேலை அப்படின்னு இருக்கு இல்லையா யூடியூப், அதில் எப்படி நான் உட்காந்து எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையுமே இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் நமக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கவும் இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் நமக்குன்னு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நேரத்தை ஒதுக்கவும் முடியாது. ஹோம் மேக்கர்ஸாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கான வேலை அவங்களுக்கு பெருசு தான். அந்த வேலையும் அவங்க தான் பார்த்தாகணும். அப்படிங்கிறப்ப ரெஸ்ட்டுங்கிறத யோசிக்கவே முடியாது. அதுலேயும் இந்த மாதிரி டாட்லர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற பசங்களை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டே வேலை செய்யணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டம். இன்னும் சிலரெல்லாம் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க பாருங்கள். அது நான் நிறையா என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா பக்கத்துலேயே அந்த குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்கும், அவங்க ஆஃபீஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் இன்னுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம எப்போயோ வந்தாச்சு. அப்போ அது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி கடந்து வந்து தான் ஆகணும். ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கான அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிறது இருக்க தாங்க செய்யும். அதில் இதை கம்பேர் பண்ணி ஒரு டாப்பிக்காகவே பேசுங்கன்னு ரீசெண்டாக அந்த ஒரு டாபிக் பேசினேன் பார்த்தீங்களா, இன்லாஸ் பற்றி. அதுக்கப்புறமா நிறைய டிஎம்ஸு, நிறைய ரீலெல்லாம் எடுத்து அனுப்புறது. இப்போ ரீசெண்டாக பரிதாபங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த ரீல்ஸை கட் பண்ணி அதை எனக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு வீடியோவில் பேசுங்களேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு என்னென்னா, சும்மா செவனேன்னு தாண்டா இருக்கேன், என்னை ஏன்டா கோர்த்து விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸாக தோணுது. பேசக்கூடாது அப்படின்ட்டுலாம் இல்லவே இல்லைங்க, பேசலாம். ஆனால் அதுவும் எப்பயாவது ஒரு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ அப்படின்னு போட்டு தான் பேச முடியும். வாரம் ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன்.
காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோட சிங்கிள் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஸ்டவ்லையும் கொஞ்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிட்டு தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன். எனக்கு என்னென்னா அப்படி செய்யும்போது கடகடன்னு எனக்கு வேலை ஓடுற மாதிரி இருக்கும். இந்த சிங்க் நிறையா பாத்திரம் இருந்துக்கிட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து எதையாவது ஒன்று அடைச்சி வச்சுருந்தேன்னா எனக்கு சமைக்கிறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே வர்றதில்ல. அதனால சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் லஞ்ச் சமைக்கிறதுக்கே ஆரம்பிக்கிறது. அந்த வாரம் பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ எங்கள் அம்மிச்சிக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அந்த 7வது நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த 7வது நாள் வந்து எங்கள் அம்மிச்சிக்கு பிடிச்சதெல்லாம் படையெல்லாம் செஞ்சு கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அதனால நானுமே அந்த வாரம் வந்துட்டு என்ன பண்ணேன், அவங்களுக்கு பிடிச்சதாக செய்வோம் அப்படின்னு. எங்கள் அம்மிச்சிக்கு வந்து ஆட்டி வைக்கிற குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால அப்படி ஒரு குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ரீசெண்ட் டைமில் ஃபுல் டே ரொட்டீன் அப்படின்னு சொல்லி நான் போடவே இல்லை இல்லைங்களா. ஒரு சிலர் கூட கேட்டிருந்தீங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி போகிறான் பாருங்கள், அவன் தான் அந்த டாய் ப்ரூம் ஸ்டிக்கை வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். அப்படியே நைஸாக மேலே போனான் பார்த்தீங்களா. கவனிக்கலைன்னா இப்படி தான் பண்ணுவான். இந்த கேட்டை வேற அவங்க அப்பா எடுத்துட்டார். இப்போது நல்லா வசதியாக போயிருச்சு. கேட் இருக்கும்போதும் திறந்து போயிட்டு தான் இருந்தான்ட்டு தான் அவங்க அப்பா எடுத்து விட்டார். எப்படி போகிறான்னு மட்டும் பாருங்கள் பார்த்துக்கிட்டே. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து இவன் வந்து அமைதியாக இருக்கான் அப்படின்ட்டு ஒரு சிலர்லாம் சொல்லுவீங்க. சரியான வால். இந்த மாதிரி ஃபுல் டே ரொட்டீன் அப்படின்னு வரும்போது வீட்டில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத தானே காட்டுறோம். அப்போ அதையும் பார்க்கணும். வீடியோ ஆங்கிள் செட் பண்ணிவிட்டு அந்தந்த ஆங்கிளில் நின்று எடுக்கணும் அப்படின்ட்டு அதையும் பார்க்கணும். இதில் இவனை வேற மானிட்டர் பண்ணணும். இந்த மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருப்பேன், இடையில வந்துடுவான். இதெல்லாம் நடக்கும். ரொம்ப போட்டு படுத்துவான். அப்படிங்கிறதுனால தான் அந்த ஃபுல் டே விலாக்ஸே வந்துட்டு நான் பெருசாக இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதையே விட்டுட்டேன். ஆனால் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் எடுக்கலாம் அப்படின்ட்டு செட் பண்ணேன். பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான்னு. ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது அதில் ஏறி வந்து அந்த பெல்லை அடிச்சுட்டு தான் போவான். என்ன பண்ணணும்? டிங் அடிக்கிறியா? என்ன பண்ணுற? சரி, என்ன பண்ணுற? டிங் அடிக்கிறியா? அதெல்லாம் தொடக்கூடாது. 1 2 3 முடிஞ்சிருச்சு. பெல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டான், டிங்க் அடிக்கிறேன் அப்படின்பான். அதுலேயும் எப்படி சொல்லுவான்னா டிங்க் அடிக்கா மீ எல்லாத்துக்கும் மீ சேர்த்துக்குவார். நான் எனக்கு அப்படின்னு வராது, மீ அப்படின்னு தான் வரும். அதுலேயும் அந்த மீயை வந்து முன்னாடி போட்டுக்க மாட்டான், பின்னாடி தான் போட்டுக்குவான். இப்போ டிவி பார்க்குறேன் அப்படின்னா டிவி பார்த்தா மீ, போனா மீ, வந்தா மீ, சாப்பிட்டா மீ. அதில் வேறு அப்பப்போ பாவம் மீ அப்படின்னு அவரை பாவம்னு சொல்லிக்குவார். அந்த மாதிரி வரிசையில் இப்போ டிங்க் அடிக்கா மீ அப்படிங்கிறதும் சேர்ந்துருக்கு. அதுலேயும் நம்ம சத்தம் இல்லாமல் தானே இருக்கான், அவன் பாட்டுக்கு சும்மா தானே இருக்கான் அப்படின்னு மட்டும் ஏமாந்துட்டோம்னா அங்கே ஏதோ ஒரு வேலை நடக்குது அப்படின்ட்டு அர்த்தம். அதுலேயும் அவன் கண்ணை மட்டும் பாருங்கள். இப்போது உள்ளேருந்து வர்றான், உன்னை எடுத்துகிட்டு வந்து இங்கே கவுண்டர் டாப்பில் வைக்கிறான் இல்லைங்களா. அதை அந்த அந்த ஓரக்கண் பார்த்தீங்களா, தெரியுதா எப்படி பார்க்குறான் பாருங்கள். நான் கவனிக்கிறேன்னா இல்லையா அப்படின்ட்டு அவர் ஓரக்கண்ணில் பார்க்குறாரு. அதுலேயே இந்த ஐலேண்டில் தான் நின்று காய் கட் பண்ணுறது, எல்லா வேலையும் மோஸ்ட்டாக செய்கிறது. இந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பான் அந்த ஐலேண்டை. கரெக்டாக நம்ம கால் மேலேயே வந்து ஏற்றுவான். டிவி பார்க்காம ஏதோ ஒன்று பண்ணுறானே அப்படின்ட்டு விடவும் முடியறது இல்லைங்க. ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறோன்னு நம்ம ஸ்ட்ரெஸ் டைமை தான் அதிகப்படுத்திக்கிறோமோ அப்படின்ட்டு தோணுது. எண்ணெயில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 2 தக்காளி, நான் சின்னதாக இருக்கிறனால 2 எடுத்துக்கிட்டேன், பெருசாக இருந்தால் 1 போதும். அதுவும் வதங்கட்டும். ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. ஒரு கையளவுக்கு தேங்காய் பூ, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கறி மசால் தூள். இது வந்து ஹோம்மேட் மசாலாஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இது தாங்க நான் வச்சுருக்க ஃபுட் ப்ராசஸர், எவரெஸ்ட் பிராண்டு. இந்த பிளேடை எடுத்துட்டோன்னா அது மட்டும் போதும் நம்ம கிரேட் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த பிளாஸ்டிக் பிளேடை வச்சோம் அப்படின்னா தான் நம்ம மாவெல்லாம் நீட் பண்ணிக்க முடியும். அதுலேயே நல்ல ஷார்ப்பான பிளேடு இன்னொன்று இருக்குது. அது போட்டுட்டோன்னா வெங்காயம்லாம் கட் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும், இல்லைனா மின்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு அது யூஸ் ஆகும். ஆனால் மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த கிரேட்டர் தான். ஏன்னா இந்த கேரட்டு பீட்ரூட்லாம் துருவுறதுக்கு வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிராண்ட் இப்போ ஏன் அமேசானில் இல்லை அப்படின்ட்டு எனக்கு தெரியலங்க. ஒரு 6 வருஷத்துக்கு மேலாச்சுங்க நான் வாங்கும்போது இருந்தது, இப்போ இல்லை. மேபி இந்த பிராண்டையே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு தெரில. ஆனால் நல்ல பிராண்டு தான், இப்போ வரைக்கும் நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க கேரட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஹோல்குள்ளே போகாது. அதனால தனியாக வச்சு துருவிட்டு அதுக்கப்புறமா தூக்கி இதில் போட்டுட்டோன்னா ஃபுல்லாக உள்ள வரைக்கும் நம்ம அமுத்தி விட்டுறலாம். சின்னதாக இருக்கிற கேரட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளேயே போயிடும். கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிறது மட்டும்தான் நம்ம தனியாக வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். பீட்ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாகவே வச்சு அப்படியே நான் ப்ரெஸ் பண்ணிடுவேன். சைக்கிள் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கானோ அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், என் மேலே கொண்டு வந்து இடிக்கலை, ஆனால் என்ன வேலை பார்க்குறான்னு பாருங்கள்.
ட்ரைபாடோட சேர்த்து என் ஃபோனை தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. அதுவும் அவன் சைக்கிளில் வந்த வேகத்துக்கு, அது தள்ளிட்டு போன வேகத்துக்கும் நான் உடனே போய் பிடிக்கலன்னா, கண்டிப்பா ஃபோனு ட்ரைபாடோட கீழ விழுந்திருக்கும். இதே மாரி நெறைய தடவ கீழ தட்டி விட்டு, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் இதுவரைக்கும் 3 ட்ரைபாட் மாத்திருக்கேன். ட்ரைபாட அத்தன தடவ உடைச்சிருக்கான். இங்க கேரட் வந்து நான் துருவிட்டேன் பார்த்தீங்களா? இதுல வந்து சின்ன சின்னதா பீசஸ்லாம் இல்லாமலாம் இருக்காதுங்க. கண்டிப்பா ஒரு சில பீசஸ்லாம் வந்து விழும். அது வந்து நாங்க சாப்பிட்டுக்குவோம். இதுவே பீட்ரூட்டா இருந்துச்சு அப்படின்னா, நான் சட்னிக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அதனால எனக்கு வந்து இதுல பெருசா வந்து ட்ராபேக்ஸ் அப்படின்னு நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. நான் வேணா ஒண்ணு பண்றேங்க. இதே மாதிரி வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா, நான் சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இங்க குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேக வச்சிருக்க சுண்டல், உருளைக்கிழங்கு, அதுக்கு தாளிப்புக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டெல்லாம் தேவைப்படாது. அதுக்கப்புறம் வதக்கி வச்சிருக்கோம் பாருங்க, அத பேஸ்ட்டா அரைச்சு சேர்த்துக்க வேண்டியது தான். கேரட் பொரியலுக்குமே பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை மட்டும் தான். இங்க அரைச்சு வச்சிருக்கிறத இப்ப சேர்த்துக்கலாம். சுண்டல் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்கிறனால அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்து நல்லா 2, 3 கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருப்போம். ஸோ உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்க. மல்லித்தூளோ மிளகாத்தூளோ எதுவும் தேவையில்ல. அந்த கறி மசால் பவுடர், அதாவது குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான். இங்கே கேரட்டும் துருவுறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். முந்தின நாள் வச்சுருந்த ரசம் இருந்தது, அதைத்தான் நான் சூடு பண்ணி இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி இடையில வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாடணும், இல்லைன்னா என்ன வேலை செய்கிறதுக்கு விட மாட்டான். அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிசர்ஸ் பார்த்தீங்கன்னா பேபி சிசர்ஸ் தான், கையெல்லாம் கட் பண்ணிக்காது. குழந்தைங்களுக்கு இந்த சிஸ்ஸர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குங்க. பேப்பர் கட்டிங் அப்படின்னு அதில் என்ன இன்ட்ரெஸ்ட்னு தெரியலை. ஒரு 4-5 பேப்பரை போட்டுட்டு நீ பாட்டு கட் பண்ணுன்னு விட்டுட்டோன்னா ஒரு சாலிடாக அரை மணி நேரம் அதில் ஓடி போயிடும். முன்னாடியெல்லாம் முகில் தனியாக இருக்கும்போது நான் ரெஸ்ட் ரூம் போகணும், நான் குளிக்கணும் அப்படின்னா வெளியில் பாத்ரூம் வாசலில் இந்த மாதிரி ஒரு 4-5 பேப்பரை கொடுத்து இந்த பேபி சிசஸையும் கையில் கொடுத்துருவேன். குளிச்சுட்டு வர வரைக்கும் அதை உட்காந்து கட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவ்வளவுதான், குழம்பு தாளித்து விட்டாச்சு. பொரியலும் ரெடி. தேங்காய் பூ சேர்த்து இறக்கிட்டேன். அந்த பாத்திரம் மறுபடியும் சேர்ந்துருக்கும். பாத்திரம் மட்டும் சேர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும். டிஷ்வாஷர் அப்படின்னு இருந்தாலும் கையில் கழுவுறது அப்படிங்கிறத கையில் தான் கழுவி ஆகணும். அதனால அதையும் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு கையோட ஸ்டவ் டாப்பையும் தொடச்சி விட்டுருவேன். ஏன்னா இதுக்கப்புறம் சமையல் அப்படின்னு பெருசாக ஒன்றும் இல்லை. நைட்டுக்கு ஒன்று இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும். குழம்பு இருக்குது அப்படிங்கிறனால அதையே நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். பெருசாக சமைக்க போகிறதில்ல அப்படிங்கிறப்ப இப்போவே தொடச்சிட்டா எனக்கு நைட் அந்த வேலை இருக்காது. ரொம்ப எண்ணெய்க்கரை இருக்குது அப்படின்னா மட்டும்தாங்க டான் ஸ்ப்ரே எடுப்பேன். மற்றபடி ஈர துணியில் தொடச்சிட்டு ட்ரை துணியிலையும் ஒரு தடவை தொடச்சி விட்டுருவேன். மற்றபடி டெய்லியெல்லாம் ஸ்ப்ரே போட்டு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. கரெக்டாக 1:30 அப்படிங்கிறப்ப சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சாதான் அவர் வந்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, நிறைய கம்பெனிஸில் லே ஆஃப் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. அப்போ இருக்கிறவங்க தானே அவங்க இல்லாதவங்க வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு எல்லா டாஸ்க்கையும் அசைன் பண்ணிடுறாங்க. மீட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக போய்கிட்டே இருக்கும். இந்த சாப்பிட்றதுக்குன்னு அந்த 1:30க்கு வருவார். 2 மணி வரைக்கும் தான் அதுவும். அந்த டைமை மிஸ் பண்ணியாச்சு அப்படின்னா மறுபடியும் சாப்பிட்றதுக்கு 3:45 இல்லை 4 மணி ஆயிரும். அதனாலேயே அவசரமாக அந்த 1:30க்குள்ளே சமைச்சு வச்சுருவேன். இருந்தாலும் இடையில ஒரு 1/4 மணி நேரம் வந்து எழில்குட்டியை மட்டும் தூங்க வச்சுருவார் பாலை கொடுத்து. ஒரு மீட்டிங் இருக்கும், ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டே தான் அவனை தூங்க வைப்பார். அப்போ அந்த 1/4 மணி நேரம் எனக்கு இருக்கு இல்லைங்களா, நான் அப்போ போய் உட்காந்து என்னோட வீடியோ எடிட்டிங் வந்துட்டு பார்ப்பேன். அப்படி இல்லை, ஒருவேளை வீடியோஸே நான் அன்றைக்கி காலையிலேருந்து எடுக்கலைன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த டைமை நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஜென்யூனாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன், பார்ட்னர் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்க. அவங்க சப்போர்ட் தான் நமக்கு தேவை. அவங்க சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம நினச்சதை நம்ம எப்போவுமே செய்ய முடியும். அவங்க சப்போர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபாக தான் இருக்கும். இப்போ தனியாக இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடைக்காது, ஹெல்ப்புக்கும் நம்ம ஆள் வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து ஷேர் பண்ணிக்கணும். அங்கே போய் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போது நான் பார்க்குற வேலை அப்படிங்கிறது அது நானாக பார்க்குறது தான். அதுக்கு நான் தான் ஓனர், நான் டிசைட் பண்ணுறது தான். நான் நினச்சா வீடியோ போடலாம், இல்லைனா வேண்டான்னு விட்டுறலாம். அப்போ என் வேலைக்கு நான் வந்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம், இப்போ பார்க்கலாமா இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாமா அப்படின்ட்டு. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு இருக்குது. ஆனால் இப்போ என் வீட்டுக்காரருக்கு அப்படி கிடையாது. அவருக்கு வந்து அந்த வேலையை அந்த டைமுக்கு முடிக்கணும்னா அவர் முடிச்சு தான் ஆகணும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நான் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுமே தவிர அவர் விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் யூடியூப் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இந்த ஒர்க்கை நான் இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக 9 to 5 இல்லைனா வேறு எந்த ஹவர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் நீங்களும். அதுக்கு நீங்கள் வந்து பேக்கப் ஏதாவது பண்ணி தான் ஆகணும்.
குழந்தைங்கள டே கேரில் விடுறதோ இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைம் ஏதாவது இடையில கிடைக்குதுன்னா ஏதாவது கோர்ஸ் படிக்கலாம். நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது, ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் இருக்குது. அது படித்து நம்ம வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலைங்க. அந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். இப்போ யூடியூப் வீடியோஸே எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க இல்லையா, நிறைய கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் யூடியூப்பில் போய் இதையே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா மில்லியன் வியூஸ் போன வீடியோஸ் எல்லாம் உங்கள் கண்ணில் கிடைக்கும். அவங்க சொல்லாததையாக நான் சொல்லிட போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னுமே பெட்டராக உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் டெக்னிக்ஸ் எல்லாம் அங்கே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். என்ன அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உட்காந்து நம்ம பார்க்கணும். பட் கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷார்ட்ஸை எடிட் பண்ணுறேன். ஒரு ரஃப் டிராஃப்ட் மாதிரி உங்களுக்கு நான் அவுட்லைன் மட்டும் காமிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது இன்ஷாட் ஆப் தான். லேப்பாக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, இன்ஷாட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அது கன்வீனியண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நான் மொபைலில் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால லேப்பில் எடிட் பண்ணுறேன். ஆனால் மோஸ்ட்டாக மொபைல்லையும் பண்ணுவேன். ரெண்டுமே எனக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த கேப்சிகம் சட்னியோட ஷார்ட்ஸ் தான். அன்னைக்கு காலையில் தான் எடுத்தேன். இதில் நான் கேமரா செட் பண்ணிவிட்டு நடந்து வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி அதை எடுக்கிறேன் இல்லைங்களா. ஸோ அது வரைக்குமே அது ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ நான் இங்கே நடந்து வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் ஸ்டார்ட்லேயே ஆரம்பிக்குது. வீடியோவோட ஃபூட்டேஜ் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ்க்கு மேலே போகும். இதில் நான் இன்றைக்கி என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், ரெசிபியை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அப்படிங்கிறப்போ நான் நடந்து வந்து ஓப்பன் பண்ணுறது எனக்கு இங்கே தேவையில்லை. அதை நான் கட் பண்ணி தூக்கிடலாம். ஆனால் இதுவே ஏதாவது மினி விலாக்ஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன், டெய்லி விலாக் வந்து நான் காமிக்கிறேன் அப்படிங்கிறப்ப அங்கே ரெசிபி நான் காமிக்க போகிறதில்ல அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அந்த கண்டென்ட்டுக்கு எனக்கு நடந்து வந்து ஓப்பன் பண்ணுறத நான் மேபி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தான் டிசைட் பண்ணணும். இந்த வீடியோஸ்க்கு இது தேவை, இந்த வீடியோஸ்க்கு இது தேவையில்லை அப்படின்னு எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சுனாவே எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாயிரும். உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் அதை நான் எப்படி எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். அதுக்குள்ளே லன்ச் டைம் வந்துருச்சு. இந்த டைமை எதுக்காகவும் மிஸ் பண்ணவே மாட்டோம், மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ஏன்னா பெரியவன் ஸ்கூலில் இருக்கான், சின்னவன் தூங்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா, அதுவும் லன்ச் டைமுக்கு. அதனால் எதுக்காகவும் இந்த நேரத்தை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம், சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி அப்பப்போ கிடைக்கிற டைம் தான் நமக்கான குவாலிட்டி டைமே. அது ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சேஞ்ச் ஆகும். ஒரு சிலருக்கு வெளியில் எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஒரு சிலர் லாங் ட்ரைவ் மட்டும் போயிட்டு வருவோம், எங்கேயும் போய் ஸ்டே பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கும். மூவி போகலாம், டின்னர் டேட் போகலான் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு எங்கேயுமே போக வேண்டாம்ப்பா, வீட்லேயே ஏதாவது ஒரு படத்தை போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. இல்லைனா பால்கனியில் 2 சேரை போட்டு உட்காந்து எதையாவது பேசுவோம், அதுவே எங்களுக்கு குவாலிட்டி டைம் தான் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் எங்கே போகிறோம், எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எப்படி அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி டைமே. தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பண்ணியிருந்தோம்னா அந்த டைமும் எங்களுக்கு கிடச்சிருக்காது. இங்கே பாருங்கள், அவ்வளவுதான். ஒருத்தன் எந்திரிச்சிட்டான், ஒருத்தன் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. அவனுக்கு பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க அப்பா இனி போய் மீட்டிங் அட்டன் பண்ண போயிடுவார். இனி குட்டி சாரை இந்த மாதிரி கொஞ்சம் கிளப்பி உட்கார வச்சோன்னா இவனுக்கு முதல்ல சாப்பாடு ஊட்டி விட்டுருவேன். இவனுக்கு சாப்பாடு ஊட்டி முடிக்கும் போது அவன் குளிச்சுட்டு வந்துடுவான். இன்றைக்கி கேரட் வந்து காலையிலையும் கேரட் தோசை செஞ்சுருந்தேன், இப்போயும் கேரட் பொரியல் செஞ்சேன். பார்த்தீங்களா, பசங்க 2 பேருக்குமே கேரட்னால் பிடிக்கும். இப்போ கூட பாருங்கள், அந்த கேரட் தான் வேணும் அப்படிங்கிறான். அதனால தான் அடிக்கடி கேரட் வந்து வாங்கி செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரட் சம்மந்தமாகவே இருக்கும். கேரட் பேன்கேக், கேரட் வச்சு பணியாரம் அப்படின்ட்டு கேரட்டாகவே இருக்கும். ரொம்ப சமத்தாலாம் உட்காந்து சாப்பிட்டுக்கவெல்லாம் மாட்டாங்க. பிடிச்சதே இருந்தாலும் ஒரு 4 வா தான் வேக வேகமாக வாங்குவான். அதுக்கப்புறம் வந்து வேண்டாம் அப்படிம்பான், எல்லா வேலையும் காட்டுவான். கொஞ்சம் போராட்டம் பண்ணி தான் ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். முகில் கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டான் அப்படிங்கிறதுனால பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டான் சாப்பிட்றதுக்கு. என்னென்னா ஊட்டி விட்டால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான், இன்னும் ஒரு 2 வா கூட சேர்த்து சாப்பிடுவான். அதனால இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்போ மதியம் லஞ்ச் வந்து நான் கண்டிப்பாக ஊட்டி விட்டுருவேன். டிஃபன் பாக்ஸ்க்கு காலையில் பேக் பண்ணி கொடுத்தாலுமே வீட்டுக்கு வந்த உடனே குளிச்சுட்டு கண்டிப்பாக சாப்பாடு ஊட்டி விட்டுருவேன். அடுத்து 3வது லோடாக பாத்திரம் சேர்ந்துடும். பசங்களுக்கு ஊட்டி விடுறது, அதுக்கப்புறமா அந்த மீதியெல்லாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக வரும் ஸ்கூல்லேருந்து, அதையும் கழுவுற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, பேக் பண்ணியெல்லாம் கொடுத்துட்றீங்க, பையன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுவானா, லெஃப்ட் ஓவர் கொண்டு வருவானா அப்படின்னு. அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் இங்கே டெக்ஸஸ் மூவ் ஆனதுக்கப்புறமா இங்கே ஃபஸ்ட்டு கிரேட் அனுப்பணும் பாருங்கள். அப்போல்லாம் வந்து லஞ்சும் கொண்டு போக ஆரம்பித்தான். நான் கலிஃபோர்னியாவில் இருக்கிற வரைக்கும் லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல, ஸ்நாக்ஸ் மட்டும்தான். லஞ்ச் டைமுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவான். இங்கே வந்து தான் அந்த மார்னிங் 7 அப்படிங்கிறப்ப ஸ்கூல் அப்படிங்கிறதும் லஞ்சு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுமே அதை வந்து அவன் அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான்.
சாப்பிடாம அப்படியே கொண்டு வந்துட்டு தான் இருந்தான். ஆனால் போக போக அவனுக்கு வந்து அது வந்து ஒரு பழக்கமாயிருச்சு. நீங்களுமே ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க பசங்க வந்து மிச்சம் வச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு. அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்க ஆக ஆக ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிடும்போது அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து வந்துடும். அதை நம்ம எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. தயிர் பார்த்திங்கன்னா திக்காக தான் இருக்குது. கொஞ்சம் சும்மா ஒரு ஸ்பூன் தான் கொடுத்து விட்டுருந்தேன். அது தண்ணியெல்லாம் விடலைங்க. ஏன்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க தண்ணி விடுமா அப்படின்னு. கண்டிப்பாக தண்ணி விடாது. திக்காக நீங்கள் கொடுத்து விட்டு பாருங்கள், தண்ணியெல்லாம் விடாது. அம்மா டியூட்டி வந்துட்டு ஓவர். பசங்க 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. இனி யூடியூப்க்கு இந்த எடிட்டிங் வேலையை பார்க்கணும் இல்லையா? இப்போ ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தாங்க. 3 மினிட்ஸ் போடுறதும் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா எல்லாருமே அந்த 3 மினிட்ஸை பார்க்குறதில்ல. 1 நிமிஷம் போடுறத தான் விரும்பி பார்க்குறாங்க. அப்போ அந்த 1 நிமிஷத்துக்கு தான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் ரெசிபியை வந்துட்டு நம்ம எடிட் பண்ணணும் பாருங்கள். நான் ஒன்றும் ப்ரொஃபஷ்னலாக எடிட்டர்லாம் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படிங்கிறப்ப ரெசிபியை தான் தெளிவாக சொல்லணும் இல்லைங்களா? அப்போ அந்த போர்ஷனை ஃபஸ்ட்டு நான் எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு மீதி எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைமுக்கு தான் நான் என்ன காமிக்கிறதோ இல்லை பசங்களை காட்டுறதோ நான் வந்துட்டு வைக்க முடியும். அதனால ஃபஸ்ட்டு அந்த ரெசிபியை தான் எவ்வளோ கிறிஸ்பாக கட் ஷார்ட் பண்ண முடியுமோ நம்ம ட்ரிம் பண்ணணும். அதுலேயும் இப்போ ஒரு இன்க்ரீடியண்ட்டை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். கடலைப்பருப்பு போடுறத நீங்கள் வீடியோவில் வச்சுக்கிறீங்கன்னா அடுத்தடுத்து வர இன்க்ரீடியன்ஸையுமே அந்த போடுறத மட்டும் அந்த கடாயில் போடுறத மட்டுமே நம்ம வச்சுக்கலாம். இல்லை சாட்டே பண்ணுறத நீங்கள் காமிக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே கடலைப்பருப்பு போட்டதுக்கு அப்புறமா சாட்டே பண்ணுறது, கடலைப்பருப்பு சாட்டே பண்ணுறதுலேருந்து எடுத்து உளுத்தம்பருப்பு சாட்டே பண்ணுறது அப்படின்னு அந்த ஒரு யூனிஃபார்மிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் போடுறது, அடுத்து ஒரு இன்க்ரீடியன்ட் போட்டதுக்கப்புறமா அதை வதக்கிறது அப்படின்னு நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த யூனிஃபார்மிட்டி அதில் இருக்காது. இப்படித்தான் எடிட் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தெரிலங்க. பட் நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது நம்ம வீடியோஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன். அது சில சமயம் மிஸ் ஆகலாம். ஒருவேளை அது கரெக்டாக சிங்க் ஆகலை அப்படின்னா எது வருதோ அதை வச்சுக்குவேன். இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த யூனிஃபார்மிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் பார்ப்பேன். அப்படி தான் நான் எடிட் பண்ணுறேன். இப்போ இந்த போர்ஷன் எல்லாம் இந்த மாதிரி எடிட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அதில் இடையில இருக்கிற அந்த ஒரு சின்ன பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு டிரான்சிஷன்ஸ் காமிக்கும். அது வந்து நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதில் நான் எப்போவுமே பேசிக் சூஸ் பண்ணுவேன் ரெசிபீஸ்க்கு. இப்போது ஒரு இடத்துல கடாய் அப்படிங்கிறத நம்ம காட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அந்த பேசிக்கில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு அந்த டிசால்வ் அப்படிங்கிற ஒரு டிரான்சிஷனை வச்சாவே போதும். இப்போது அந்த ரெசிபியிலிருந்து நான் வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறப்போ அந்த டிரான்சிஷன் வந்து நம்ம வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். ஒரே மாதிரி கொடுக்காம இங்கே கீழே நிறைய இருக்குது பார்த்தீங்களா? அதில் வேறு ஏதாவது டிரான்சிஷன்ஸ் கொடுக்கலாம். இது கொடுக்காமையும் நீங்கள் வீடியோ போடலாம். என்னென்னா டக்கு 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 டக்குன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ நான் எடிட் பண்ணிட்டேங்க மொத்தத்தையுமே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு ஷார்ட்ஸ் வந்து இப்படி தான் நான் போட்டிருந்திருப்பேன். அதில் விட்டு போன கிளிப்பிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கிறது அது எல்லாமே அன்றைக்கி நான் எடுத்திருப்பேன். எல்லா ஆங்கிள்லையும் வச்சு நான் எடுத்திருப்பேன் பாருங்கள். அப்படி விட்டு போகிற கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து தனி வீடியோவாக போட்டுட்டு அது ஒரு 40 செகண்ட் இருந்தால் கூட போதும். அதுக்கு டைம் லிமிட்லாம் கிடையாது. அப்படி போட்டுட்டு அதை வந்து இன்ஸ்டா ஸ்டோரிக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இன்ஸ்டா ஸ்டோரிக்கு தனி வீடியோ, இன்ஸ்டா ரீல்ஸுக்கும் யூடியூப் ஷார்ட்ஸுக்கும் ஒரு வீடியோ. ஸோ 2 வீடியோ ஒரு நாளைக்கு நான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாமாட்டோ தூக்கம் வருதுடி. தூக்கம் வருது. ஓகே வேலை இருக்குடி அம்மாக்கு. சூப்பர் ஹீரோ ரெடி தாங்க. நீ அம்மா பையன் எழிலடி. சூப்பர் ஹீரோ இல்ல. தூம் தூம். What is this? Laptop. What is this? What is this? சரி போய் விளையாடு போ. போ அண்ணா கிட்ட போ.
காலையில் லஞ்ச் பேக்கிங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். அதை வீடியோவும் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நான் இன்னும் சீக்கிரமாக எந்திரிக்கணும். 4:30லேருந்து 4:45க்குள்ளே எந்திரிச்சிருவேனா, அதனால மதியம் இந்த 4 மணி அப்படின்னு ஆகும்போது எங்கேருந்து தான் தூக்கம் வருமோ, தூக்கம் சொக்கு சொக்குன்னு சொக்கும். அதை கடத்திடணும். தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதனால முடிஞ்ச வரைக்கும் தூங்கவே மாட்டேன். அவர் கரெக்டாக அந்த டைமுக்கு டீ போட்டு கொடுத்துருவாரு. அப்பயும் பார்த்தீங்கன்னா மீட்டிங் இருக்கும், அட்டென்ட் பண்ணிக்கிட்டே தான் போட்டு கொடுப்பாரு. ஏதாவது ஸ்நாக்ஸ் 2 எடுத்து குறிச்சிட்டு அவர் டீ போட்டு கொடுக்குற வரைக்கும் ஒரு டைம் இருக்கும் பாருங்கள். அந்த டைமில் தான் உங்கள் கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் படித்து பார்த்து ரிப்ளை பண்ணுறது. அதுலேயும் இந்த 4-5 நாளாக வீடியோ போடாமல் விட்டப்போ நிறைய கமெண்ட் வந்துருச்சு. அது நிறைய பெண்டிங்கும் ஆயிடுச்சு. எப்போவுமே இப்படி விட மாட்டேன், இந்த தடவை கொஞ்சம் நிறையாவே பெண்டிங் ஆயிடுச்சு. சீக்கிரத்தில் எப்படியும் ரிப்ளை பண்ணிடுவேன். இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னொரு விஷயம், இந்த இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டு. என்னோடய ரிப்ளை வரல அப்படின்னா நீங்கள் உடனே பப்ளிக் கமெண்ட்டில் வந்து என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் பப்ளிக் கமெண்ட்ஸுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப்லேயும் சரி. ஏன்னா அந்த பப்ளிக் கமெண்ட்டில் நான் கொடுக்கும்போது ஒரு டவுட் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுத்தேன்னா அதே டவுட்டு இன்னொருத்தவங்களுக்கு இருக்கும்போது பப்ளிக்காக தானே அந்த கமெண்ட் இருக்குது, அப்போ அவங்க பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். டிஎம்மில் நீங்கள் வந்து நிறைய கேள்வி கேட்குறீங்க. எனக்கு புரியுது உங்களுக்கு வந்து பப்ளிக்காக கமெண்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. ஆனால் அதை எல்லாத்தையுமே நான் ஒரேடியாக உட்காந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே நான் உட்காந்துருக்கிற மாதிரி ஆயிருங்க. வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேட் பண்ணுறதுக்கே ஜஸ்ட் லைக் தட் 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அப்படி இருக்கும்போது இன்ஸ்டா ஒவ்வொரு டிஎம்முக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன்னா நினச்சி பாருங்கள், நான் வந்துட்டு சும்மா வந்து பந்தாக்காகவோ ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக இதுதான் உண்மை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் கோவிச்சுக்காதீங்க. அதுலேயும் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆன்லைனில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தேன் இன்ஸ்டாவில், அப்புறம் என் கமெண்ட்டுக்கு மட்டும் ஏன் ரிப்ளை பண்ணாமல் போகிற அப்படிங்கிறீங்க. நீங்கள் எப்படி என்ன ஒரு யூடியூபராகவும் இன்ஃப்ளூயன்சராகவும் நினச்சி என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ, எனக்கும் வந்து இன்னொருத்தவங்களை பிடிக்கும், நான் போய் ஃபாலோ பண்ணுவேன் இல்லையா. அப்போ அவங்களோட ரீல்ஸை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு டைம் வேணும்ல. எனக்கு கிடைக்கிற அந்த 5-10 நிமிஷத்தை தான் உட்காந்து நானும் அவங்களத பார்த்து எனக்கான அந்த ஒரு மீ டைமை நான் வந்துட்டு என்டர்டைன் பண்ணிக்குவேன். அப்பயும் வந்து எனக்கு கமெண்ட்டுக்கு தான் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு நிஜமாக தெரியலை. திரும்ப திரும்ப நான் சொல்கிறது தான், எல்லாருக்கும் நல்லவளாகவும் இருக்க முடியாது, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் என்னால் நடந்துக்கவே முடியாதுங்க. அதனால் நீங்கள் கோவிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, என்னை புரிஞ்சுக்கிறவங்க என்னை எப்பவும் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு லோடு லாண்ட்ரி ஒரு நாளைக்கு போட்டால் தான் கொஞ்சம் வேலை குறையுது. இருக்கிற துணியும் மடித்து வச்சுட்டு திரும்பினா சரியான மழை. முகிலும் அவங்க அப்பாவும் சாக்கர் கிளாஸ் போனாங்க. நானும் எழிலும் பார்க்குக்கு போகலான்னு ரெடி ஆனோம். மழை வந்துருச்சு பாருங்க, ஒரே அழுக. அதான் வெளியில் போக முடியலையேன்ட்டு குளிக்க வச்சுட்டேன். எப்போவுமே பார்க்குக்கு போயிட்டு வந்து விளையாட விட்டுட்டு தான் குளிக்க வைக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே குளிக்க வச்சு ரெடி பண்ணவும் சமாதானம் ஆயிட்டான். அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க அப்பாவும் முகிலும் வந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அங்கே போக முடியல, சரியான டிராஃபிக் வேறு. முகில் சொல்கிறான், அம்மா டொர்னேடோ எஃபெக்ட் மாதிரி வந்துருச்சுங்கம்மா, சரியான மழை அப்படின்னு. 4 நாளாகவே அப்படி தாங்க இருக்குது. டின்னர் வந்து இட்லி தான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு எப்போ போல் கிச்சனை வைண்டப் பண்ணிவிட்டு முகிலுக்கு அடுத்த நாளுக்கு ட்ரெஸ்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி நான் மேலே கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு வந்துடுவேன். காலையில் அவனை எழுப்பி விட்டுட்டேன் அப்படின்னா அவனே ரெடி ஆகிட்டு வந்துடுவான். அதனால் அந்த சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் பாருங்கள் நைட்டில், அதெல்லாம் என்னென்னையோ அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வீடியோ ஏற்கனவே எடிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால அப்லோட் பண்ணுற வேலை மட்டும்தான். போர் அடித்தாலும் அடிக்கலைனாலும் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்க போகுது. சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டியது தான். நிர்மல், ராபின், பிரித்திஷா, தாமரை செல்வி, அலீசா, ஃபாத்திமா இவங்களுக்கெல்லாம் என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாடா, பபாய்.